வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்படுற வேலையில் கடந்த 4-5 நாட்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கமும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகரித்து தொடர்ந்து காணப்படுறதில்ல. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியாக வாய்ப்புகளும் சூழலும் காணப்படுது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 15,382 காணப்பட்டது. 44 ரூபாய் விலை சரிவோட 15,338 சவரன் 1,23,056 காணப்பட்டது. 352 ரூபாய் வீழ்ச்சியோட 1,22,704 இருக்கு. 10 கிராம் 1,53,820 காணப்பட்டது. 440 ரூபாய் சரிவோட 1,53,380 100 கிராம் 15,38,200 காணப்பட்டது. 4,400 ரூபாய் சரிவோட 15,33,800 காணப்படவில்லை. இதை மேற்கொண்டு நம்மளுக்கு 1,25,000 26,000 1,16,000 17,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 14,100 காணப்பட்டது. 40 விலை சரிவுடன் 14,060 சவரன் 1,12,800 காணப்பட்டது. 320 ரூபாய் சரிஞ்சு 1,12,480 காணப்படுது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிராம் 1,41,000 காணப்பட்டது. 400 விலை சரிவுடன் 1,40,600 100 கிராம் 14,10,000 காணப்பட்டது. 4,000 விலை சரிவோட 14,06,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுறதில்ல. சவரன் விலை மேற்கொண்டு நம்மளுக்கு 1,15,000 16,000 குறைந்தபட்சமாக 1,06,000 7,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சூழலில் அடுத்து நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா 18 கேரட்டில் வாங்க முடியும். அதோட விலை 1 கிராம் 11,760 காணப்பட்டது. 30 விலை சரிவுடன் 11,730 8 கிராம் 94,080 காணப்பட்டது. 240 ரூபாய் சரிவோட 93,840 10 கிராம் 1,17,600 காணப்பட்டது. 300 ரூபாய் விலை சரிவோட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1,17,300 ரூபாயாக இருக்குது. 100 கிராம் 11,76,000 காணப்பட்டது. 3,000 விலை சரிவோட 11,73,000 காணப்படவில்லை. 8 கிராம் மேற்கொண்டு 96,000 97,000 90,000 இல்லை 89,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த நேரத்திலையும் ஏற்படலாம் அப்படிங்கிற நிலைமையில், ஆனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படலை. இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் அமெரிக்கா நான் ஈரானை தாக்குவேன், அதே போல் ஈரானும் பார்த்தீங்கன்னா ஹார்முஸ் நீரிணையை முழுதாக மூடி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கப்பலை விட்டுட்ருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படவில்லை. இந்த போர் பதட்டம் முடிவடைந்தால் எல்லாத்துக்குமே பொருளாதார நிலை சீரடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட எண்ணமாக இருக்குது.